கோலிவுட்ல பல வருடங்களாக காமெடி வேடங்கள்ல நடித்து ரசிகர்களை சிரிக்க வைத்த வடிவேலு உலகமெங்கிலுமே உள்ள தமிழர்கள் இவருடைய நகைச்சுவைக்கு ரசிகர்களாக இருக்காங்க. துவக்கத்துல சின்ன சின்ன வேடங்கள்ல நடித்த வடிவேலு அவர்கள் ஒரு கட்டத்துல முன்னாடி காமெடி நடிகராக மாறினாரு. கவுண்டமணி அவர்கள் ஓய்வு பெற்றதால வடிவேலு அவர்களுக்கு நிறைய பட வாய்ப்புகளுமே கிடைச்சது. அவருமே தன்னுடைய நகைச்சுவை திறனை பயன்படுத்தி ரசிகர்களை பல வருடங்களாக சிரிக்க வச்சாரு. வின்னர், கிரி, சந்திரமுகி, தலைநகரம் உள்ளிட்ட பல படங்கள்ல வடிவேலு காமெடியனாக நடித்திருந்தாரு. இந்நிலையில பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்கள் அதன் பிறகு ஒரு சில சறுக்கல்களையுமே சந்தித்தாரு. அதாவது அரசியல்ல களமிறங்கிய பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து பேசி அவருடைய அடுத்தடுத்த பட வாய்ப்புகளையுமே மிஸ் பண்ணாரு. இதனால பாத்தீங்கன்னா சினிமாவில இருந்தே வடிவேலு அவர்கள் ஒரு கட்டத்துல ஒதுக்கவுமே பட்டாரு. அதன் பிறகு மீண்டுமே தற்போது கம்பேக்குமே கொடுத்திருக்காரு. ஒரு சில படங்கள் தொடர்ச்சியாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் பெரிய ஹீரோக்கள் படங்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு இவருக்கு எந்த படமுமே இன்னும் அமையல. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்துல வாய்ப்பு கேட்டு நடிகர் வடிவேலு அவர்கள் தளபதி விஜய் அவர்களை நாடி இருக்காரா. சோ ஜனநாயகன் படத்துடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்புமே இன்னும் முடிய போகுது. சோ இந்த நிலையில வடிவேலு அவர்கள் இப்படி கேட்டிருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இன்று வடிவேலு அவர்களுடைய பிறந்தநாள் அப்படின்றதுனால காலையில இருந்தே அவருக்கு பல ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு அனைவருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.